வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களிடம் பகிரப் போகும் வீடியோ ஒரு சாதாரண வீடியோ அல்ல. இது எங்கள் குடும்பத்தின் தினசரி வாழ்க்கை. என்னுடைய அம்மா தினமும் எனக்கு எப்படி பிசியோதெரபி செய்து கொடுக்கிறார்கள் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எனக்கு முதுகுத்தண்டு காயம் ஏற்பட்ட பிறகு என் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. பல விஷயங்களை என்னால் தனியாக செய்ய முடியவில்லை. உடலை அசைப்பது முதல் தினசரி வேலைகள் வரை பலரின் உதவி தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் என்னுடன் எப்போதும் இருந்த ஒரே மனிதர் எங்க அம்மா. அவர்கள் மருத்துவரோ பிசியோதெரபிஸ்டோ இல்லை. ஆனால் மருத்துவர்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளையும் அவர்கள் கற்றுக்கொண்ட அனுபவத்தையும் வைத்து தினமும் பொறுமையாக எனக்கு பிசியோதெரபி செய்து வருகிறார்கள். இந்த பயிற்சிகள் ஏன் முக்கியம் என்று பலருக்கும் தெரியாது. உடலை அசைக்காமல் நீண்ட நேரம் இருந்தால் தசைகள் இறுகிவிடும், மூட்டுகள் வலிக்கலாம், கைகள் கால்கள் விரைத்து போகலாம், இரத்த ஓட்டமும் குறையலாம். அதனால்தான் மருத்துவர் ஆலோசனையின்படி உடலை முடிந்தவரை அசைத்து வைத்திருப்பது மிகவும் முக்கியம். இப்போது நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு பயிற்சியும் மெதுவாகவும் கவனமாகவும் செய்யப்படுகிறது. அம்மா முதலில் என் கைகளை மெதுவாக மடக்கி நீட்டுகிறார்கள். இதன் மூலம் மூட்டுகள் சுலபமாக இயங்க உதவுகிறது. அடுத்து தோள்பட்டை பகுதியை மெதுவாக இயக்குகிறார்கள். இதனால் தோள் இறுகாமல் இருக்க உதவுகிறது. பிறகு மணிக்கட்டு மற்றும் விரல்களை மெதுவாக மடக்கி நீட்டி இயக்குகிறார்கள். இந்த மாதிரியான சிறிய பயிற்சிகளுக்கும் பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. அடுத்து கால்களுக்கான பயிற்சிகள். முழங்காலை மடக்கி மீண்டும் நேராக நீட்டுகிறார்கள். கணுக்கால் பகுதியையும் மெதுவாக இயக்குகிறார்கள். இவை அனைத்தும் உடலின் நெகிழ்வுத்தன்மையை பாதுகாக்க உதவுகின்றன. பிசியோதெரபி என்பது ஒரே நாளில் பலன் தரும் விஷயம் அல்ல. இது ஒரு நீண்ட பயணம். தினமும் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பழக்கம். சில நாட்களில் உடல் ஒத்துழைக்கும், சில நாட்களில் அதிக சோர்வு இருக்கும். ஆனால் அந்த நாட்களிலும் அம்மா பயிற்சியை நிறுத்த மாட்டார்கள். அவர்கள் சொல்லும் ஒரே வார்த்தை, முயற்சி விட்டுவிடக் கூடாது. அந்த வார்த்தை தான் எனக்கு தைரியம் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சிகளை செய்யும் போது உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. இன்னும் ஒரு நாள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்கள் வீட்டில் யாராவது முதுகுத்தண்டு காயம், பகவாதம் அல்லது நீண்டகால உடல் இயக்க குறைபாடு காரணமாக படுக்கையில் இருந்தால், மருத்துவர் மற்றும் தகுதியான பிசியோதெரபிஸ்ட் கூறிய பயிற்சிகளை தவறாமல் செய்ய உதவுங்கள். அவசரப்படுத்தாதீர்கள். வலி வந்தால் வற்புறுத்தாதீர்கள். ஒவ்வொருவரின் உடல்நிலையும் வேறுபடும். எனவே மருத்துவர் கூறிய வழிகாட்டுதலே முக்கியம். என் அம்மா என்னை கவனித்துக் கொள்வது ஒரு கடமை போல் அல்ல, அது அன்பு. அந்த அன்புக்கு அளவே இல்லை. நான் இன்று மன உறுதியுடன் இருப்பதற்கு காரணம் என் அம்மா. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இப்படி ஒரு தாயின் அன்பு கிடைக்காது. எனக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இப்படிப்பட்ட விழிப்புணர்வு வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.